தந்தையினுடைய கடைசி நாட்களில் கூட என்னால் பக்கத்தில் இருக்க முடியலன்னு பிரியங்கா சோப்ரா வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையை அடைய தான் எவ்வளவு கடினமாக உழைச்சிருக்கிறேன் அப்படின்றத, நான் எதை இழந்திருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் நிறையவே இருக்குதுன்னு பிரியங்கா அவர்கள் பேசியிருக்காங்க. உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கிற நட்சத்திர நடிகை பிரியங்கா சோப்ரா சமீபத்தில் ஒரு நேர்காணலில் தனது தொழில் மற்றும் பயணம் குறித்து, தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்த தியாகங்கள் குறித்து உணர்ச்சிபூர்வமாக பேசியிருக்காங்க. இந்த நிலைமை அடையிறதுக்கு எனக்கு அவ்வளோ கடினமாக உழைப்பு தேவைப்பட்டிருந்தது, எதை இழந்த என்பதை அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. அவங்க பேசும்போது, எனது தொழில் வாழ்க்கையினுடைய தொடக்கத்தில் எந்த மாதிரியான படங்களை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையுமே நான் பயன்படுத்திக்கிட்டே இருந்தேன். நான் எவ்வளோ கடினமாக உழைத்தேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். இந்த பயணத்தில் எனது பிறந்த நாளையும் பண்டிகைகளையும் கூட கொண்டாட முடியல. எனது குடும்பத்தாருடன் மிக குறைவாக நேரங்களையே நான் செலவழித்து வந்துட்டுருக்கேன். என் தந்தை மருத்துவமனையில் இருந்தபோது அவரது கடைசி நாட்களில் அவருக்கு அருகில் இருந்து கவனிச்சுக்கொள்வது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. ஆனால் என்னால் அதை செய்ய முடியலை. அதற்கப்புறம் தற்போது பிரியங்காவின் இந்த வார்த்தைகள் வைரலாகி வருது. ராஜமௌலி இயக்கத்தில் மிகப்பெரிய அளவில் மகேஷ் பாபு ஹீரோவாக நடிக்கும் வாரணாசி படத்தில் மந்தாகினி என்ற கதாபாத்திரத்தில் பிரியங்கா சோப்ரா தற்போது நடித்து வராங்க. இந்த படத்திற்காக தெலுங்கு கற்றுக்கிட்டதாகவும் கதாபாத்திரத்துக்கு தானே டப்பிங் செய்ய போவதாகவும் பிரியங்கா சோப்ரா தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் தன்னுடைய தந்தையை பற்றி, நான் எனக்கு இந்த நிலைமையை அடையிறதுக்கு நிறையவே உழைப்பு தேவைப்பட்டிருந்தது அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பிரியங்கா சோப்ரா தன்னுடைய மனதில் தோணுனதை சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி தன்னுடைய தந்தையினுடைய கடைசி நேரத்தில் மருத்துவமனையில் கூட இல்லாமல் போனது மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ரசிகர்களிடையே பகிர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதை பார்த்துட்டு எல்லோருமே விடுங்க, எல்லாம் ஒரு நாள் சரியாகும் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. என்னதான் எல்லோரும் ஆறுதல் சொன்னாலும் பாதிக்கப்பட்டது என்னவோ அவங்க தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.